அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பேரானந்தம் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது அப்படின்னா, நம்ம நினைத்த காரியம் நிறைவேறதில் இல்லை, நம்ம பெருசாக ஒரு அச்சீவ் பண்ணோமா அதில் இல்லை, ஒருவேளை நமக்கு பணம் நிறையா கிடைக்குமா அதில் இல்லை, நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்டப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறதுனாலையா அதுலேயும் இல்லை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட்க்கு போயிடுவோம். ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வேணும், ஒரு கார் வாங்கினா அடுத்து நம்ம அதோட அட்வான்ஸ்டாக வாங்குகிறோம், ஒரு மொபைல் வாங்கினா அதுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு வேலை கிடச்சிச்சின்னு வைங்களேன், ஒரு 30,000 சம்பளத்தில் ஒரு வேலை கிடச்சிதுன்னா அடுத்து 35,000 எப்படி வாங்குறது, 40,000 அதை கன்வெர்ட் எப்படி பண்ணுறது, அது அது அதை நோக்கி நம்ம மனது செல்லும். அப்போ ஆக மொத்தம் பேரானந்தம் அப்படிங்கிறது நம்ம பொருள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அது நம்ம பொருள் வாழ்க்கையில் அடங்காது. அப்போ பேரானந்தம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த நிம்மதி, அந்த அமைதி, நம்மளுக்குள்ளே ஏற்படுற அந்த பீஸ்ஃபுல்னஸ் எங்கேருந்து வரும்னா நம்ம இறை சக்தியிலிருந்து தான் வரும். அந்த இறை சக்தி எங்கே இருக்குன்னா நம்ம புருவ மத்தியில் தான் இருக்குது. அந்த புருவ மத்தியில் இருக்கிற இறை சக்தியை நமக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சக்தி வாய்ந்த குரு தேவை. அப்போ நம்ம வாழ்க்கையை பேரானந்தமாக வாழ சாய்ஸே இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு நல்ல குரு கிட்ட, சக்தி வாய்ந்த குரு கிட்ட தீட்சை வாங்கி நம்மளுக்குள்ளே இருக்க அந்த இறை சக்தியை உணர்ந்து நாம் அன்பாக, கடமையில் பொறுப்பாக, சிரித்த முகத்துடன் வாழ்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நாமளும் பேரானந்தமாக வாழ முடியும். நம்ம குருதேவ வாசி யோகத்தில் நுழைந்து குருவிடம் தீட்சை பெற்று அன்றாடம் தியானம் செய்து பயணிக்கும் ஒவ்வொருத்தரும் இதே தான் நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம்.